தினமொரு வசனம். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 31வது வசனம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. விளக்கம். சிலர் தாங்கள் கேட்கும் வார்த்தைகள் மிக மிக சத்தியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய போதிலும் அவற்றை கேட்ட பின்னர் கனி கொடுக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. என்னுடைய புத்தகங்களை விரும்பி படிக்கின்ற பலர் உண்மையில் சத்திய ஆர்வமுடையவர்களே. சத்தியமற்ற வார்த்தைகளை அடையாளம் கண்டு ஒதுக்கிவிட்டு இப்போது சரியான சத்தியத்தை அறிந்திட வந்தவர்களே. நான் பிரசங்கிக்கும் கூட்டங்களில் கலந்து கொண்டு வார்த்தைகளை கேட்கும் பலர் தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற தாகமுடையவர்களே. ஆயினும் இவர்களிலும் அநேகர் கனி கொடுக்கும் நிலைக்கு வரவில்லை. சத்தியத்தை விரும்புகின்றார்கள், கேட்கின்றார்கள், ஆனால் கனி கொடுக்கவில்லை. ஏனென்றால் சரியான சத்தியத்தை கேட்கும் பக்தி இருந்த போதிலும் அவற்றின்படி வாழ்ந்து கனி கொடுக்கும் ஆற்றல் இல்லை. ஏனென்றால் இருதயம் இன்னும் இரட்சிப்பு என்ற அனுபவத்தால் வேலி அடைக்கப்படவில்லை. இரட்சிப்பின் அனுபவம் பெற்று பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளை காணாததால் வார்த்தைகளின்படி வாழும் விசேஷ தாகமோ வார்த்தைகளின்படி வாழ்ந்து காட்டும் ஆவிக்குரிய வளமோ இல்லை. சிலர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் இரட்சிப்பின் அனுபவம் அல்லது மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாததால் வார்த்தைகளை கேட்ட அதே இருதயத்திற்குள் வார்த்தைகளை பலனின்றி போகச் செய்யும் பல்வேறு தவறான காரியங்களும் உள்ளே வந்து விடுகின்றன. முதலாவது, ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து இரட்சிக்கப்படும் அனுபவத்தை பெற வேண்டும். அதுதான் இருதயத்தை தகாத விஷயங்கள் உள்ளே வராதபடி தடுக்கின்ற அனுபவம். சிலர் நல்ல தெய்வ வார்த்தைகளை விரும்பி கேட்பது உண்மைதான். ஆனால் கேட்ட பின்னர் அவற்றை கனி கொடுக்க வைப்பது அல்லது கேட்டவைகளால் நல்லதொரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று சிந்திப்பது இல்லை. வேத வார்த்தைகளை கேட்டு முடித்தவுடன் இனி சினிமா பார்ப்போம், இனி டிவி பார்ப்போம், இனி சீரியல் பார்ப்போம், இனி மணிக்கணக்கில் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம், இன்டர்நெட் பார்ப்போம் என்று பல்வேறு விதங்களில் வசனத்தை அழிக்கும் தன்மையுள்ளவைகளை இருதயத்திற்குள் வரவிட்டு விடுகின்றார்கள். எந்த இருதயத்தை கொண்டு வார்த்தைகளை கேட்டார்களோ அந்த இருதயத்திற்குள் இப்போது வார்த்தைகளை வலிமையற்றதாக்கும் பல விஷயங்களை வரவிட்டு விடுகின்றார்கள். எனவே தேவ வார்த்தைகள் அவற்றால் முளைக்க விடாமல் தடுக்கப்படுகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சத்தியத்தின்படி நடப்பவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.